புகழ் பெறும் ஊரில் மகிழ்வுடனே வந்தமர்ந்த மகாவிஷ்ணு புகழை இகமெங்கும் கவி வடிவில் எழுதினான் பாட இணையற்ற செங்காந்தன் துணை நிற்க வேண்டும். வெண்தாமரை மலரில் வீற்றிருக்கும் வாணி வெண்ணையுண்ட மகாவிஷ்ணு கவி பாடுதற்கு என்னாவில் இன்று நிதமருள் வழங்க வேண்டும். எமை காக்கும் ஸ்ரீ கிருஷ்ணராசி நிதம் வேண்டும். தனித்தமிழின் சிறப்பு தரும் கச்சேனை பதியில் தரணி எங்கும் போற்றும் எங்கள் நாராயணர்க்கு சிறப்புடனே கவி பாட சித்தமது கொண்டே சித்தி புத்தி கணநாத உன் பாதம் போற்றி. வாவி நீர் கவி பாடும் மட்டூரின் தெற்கே வளமுடனே சிற்றருவி சில் என்று ஓடும் சிறப்பூராம் கச்சேனை ஸ்ரீ மகாவிஷ்ணு சிறப்புடனே வந்தே மக்கு அருள் வழங்க வேண்டும். ஆண்டு மார்கழி மாதம் 28ஆம் நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயம் அமைத்து சிறப்புடனே பூஜைகள் நடத்தி வந்தனரே. ஊர் பெரியோர் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் பரிவுடனே செய்து பஞ்சலோக விக்கிரகம் விஷ்ணு பகவானை பரிவுடனே எடுத்து வந்து மூலமூர்த்தியாக்கி கட்டிடமாய் அமைந்த இந்த கோவில் சில காலம் சென்றதுமே பெருங்கோவிலாக நேர்த்தி வைத்து நிறைவேற மக்கள் மனம் கொண்ட நீண்ட பெரும் கோவிலாக கட்டி வைத்தனரே. பாகை நாகதம் வீரான் பாகை என்றும் வைரவர் பாகை என மூவகை பிரிவும் திருமாலின் திருவிழாவை நலமுடனே ஏற்று திகழொளி போல் கிருஷ்ணருக்கு செய்தார்கள் என்றும் திருவிழாவில் இறுதி நாள் அதிசயிக்கும் வண்ணம் தேர் மீது மகாவிஷ்ணு படத்திற்கு மேலே கட்டப்பட்ட குடையின் மேல் நாகபடம் விரித்து காட்சி தந்த அற்புதத்தை வரலாறு சொல்லும். ஆலயம் அமைப்பதிலே இடர்கள் பல